ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வெளியே இருக்கக்கூடிய 2 வெப் சீரிஸ் ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ரொமான்டிக் காமெடி த்ரில்லர் ஜெனரலாக எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமர் சீக்வன்ஸ் அப்படின்றது தரமாக ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஸ்டோரி என்ன அப்படின்னா, சீரிஸில் வர நம்ம ஹீரோனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகிட்டு இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு வயசாச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 27 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணும் வயசான ஒரு ஹஸ்பண்டும் இருக்காங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ்ல கேர்ள் ஸ்டூடெண்ட் கூட கில்மா பண்ண காரணத்தினால அந்த விஷயத்த இப்போ ஒரு கேஸா ஃபைல் பண்ணி அதை வந்துட்டு இப்போ வாதாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தினால நம்ம ஹீரோயின் கடுப்புல இருக்கும்போது அப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு புது லெக்சரரை இவங்க காலேஜில் மீட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த வெப் சீரிஸ்ல அடல்ட் காமெடி ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. தென் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து தரமா வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா வெட்டிலிம்மர். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்து பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியாடிக் ஸ்பை த்ரில்லர் ஜெனரலா எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஸ்பீடா வந்து சூப்பரா கொண்டு போவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஸ்டோரி என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்துட்டு கிக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாக்கெட் அடிச்ச காரணத்தினால ஒரு 3 மாசம் ஜெயில இருந்து இவருடைய அண்ணன் மூலயமா திரும்ப வெளியே வராரு. ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருந்துறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா வேலைக்காக போயிட்டு ஜாயின் பண்றாரு. அங்கதான் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல இவரோட ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணி இவங்க 2 பேரும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் லைப்ரரியில இருந்த பழமையான ஒரு பொருள் வந்துட்டு காணாம போயிடுது. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ தான் காரணமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா பண்றாரு அப்படின்ட்டு தான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜெனரல் வெப் சீரிஸை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா யங் ஷெர்லாக். அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா பார்க்க போற படம் வந்து 2025ல ஒரு த்ரில்லர் டிராமாவும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமா இருக்கும். அதுலயும் ஹாலிவுட் மூவிஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படின்ற கேள்வி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கும்போது கிரியேட் ஆகுது. சரி, சிம்பிளான ஸ்டோரி என்ன அப்படின்னா, அதாவது படத்துல ஒரு கபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட 25th ஆனிவர்சரியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய பையன் வந்துட்டு தான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட இன்வைட் பண்றான். பட் இருந்தாலுமே அந்த பொண்ணை அந்த பையனுடைய அம்மாவுக்கு பத்தினா சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவங்க லெக்சரா இருக்கும்போது ஒரு ஓல்டு ஸ்டூடெண்டா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இருந்திருக்கா. ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு எழுதின புக் ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஊட்டியோட அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாத இந்தமான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கலாமா அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு படம் பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி. அமேசான் பிரைம்ல இப்போ தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த மன மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.